தேவனே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய கிருபையினால் மாற்றிக் கொள்ளும் ஆண்டவரே. சோலமன் பராபசி என்ற ஊழியத்துக்காக ஆசீர்வதித்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீரே உங்களுடைய கிருபையினால் மாற்றிக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை பிள்ளைகளை கேட்கும் பொழுது தேவ வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களுடைய கிருபையினால் மாற்றிக் கொள்ளும் ஆண்டவரே. ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எலியாவின் தேவனே, ஜெபத்தை கேட்டார்கள் ஆண்டவரே. நல்ல மழை தாரும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். எலியாவின் தேவன் நமக்குடைய தேவன். இந்த உலகத்தில் தேவன் நமக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். எலியாவின் தேவன் பூமி கூப்புற விழுந்து கர்த்தரோ தேவன் என்று கூப்பிட்டார்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 138ஆம் வசனம். தேவனுடைய விசுவாசத்தை விசுவாசிக்கிறவன் எலியாவின் தேவன் ஜபம், விசுவாசம், தேவனுடைய நம்பிக்கையாக இருந்து உபவாசம் இருந்து தேவனை பின்பற்றுகிறவராக இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சர்வாங்க பலியை நம்ம தகன பலி செலுத்தும் பொழுது, நாம் சோத்திர பலியை செலுத்தும் பொழுது தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். இதோ ஷாட்ராக், மேஷக், அபித்நேகோ தேவனை என்று ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அக்னி மேல் நடக்கும் பொழுது ஆரோக்கியத்தை தருகிறார். தேவன் உனக்கு ஆரோக்கியத்தை தருவார். ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். அவரே சோத்திரம். தீர்க்கதரிசி வந்து ஆபிரகாம் தேவன், ஈசாக்கும் தேவனும் யாக்கோபும் தேவன், கர்த்தாவே இஸ்ரவேல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிக்கிற பாருங்கள். அந்த பலி செலுத்து நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலின் நீர் என்று நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று ஜெபித்தான். நாம் ஜெபிக்கும் பொழுது விடுதலை ஆண்டாகும். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கும் யாக்கோபின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களில் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். நாம் இந்த உலகத்தை ஜெபிக்கிற ஜெபம் ஜெயித்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற வேண்டிய ஜெபமாக இருக்க வேண்டும். உபாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபம் செய்ததெல்லாம் ஒவ்வொன்றாய் பொறுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் நீ அக்னி இறங்கி அந்த வாங்கி தகன பலி விறகுகள் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய் காலில் தண்ணீரை நசுக்கி போட்டது. தேவனுடைய வல்லமை ஜபம்தான். இந்த ஜபம்தான் தேவனுடைய வல்லமை. போர் வீரராய் குறிக்கும். தேவன் வல்லமையாய் இறங்கி ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று ஜெபம் பண்ணுங்க. தேவன் உனக்கு விடுதலை தருவார். தேவன் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க இந்த உலகத்தில் தேவனை தவிர யாரும் இல்லை. ஜனங்கள் எல்லாம் இதை கண்டு போது மூக்குப்புற விழுந்து கர்த்தாவே தெய்வம் என்றார்கள். இதோ நம்பிக்கை இல்லாத ஜனங்களின் முன்னே தேவனை இடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் பெரியவராக இருக்கிறார் என்று ஜெபம் பண்ணுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜெபத்தினாலும் அல்ல, தேவன் உபவாசத்தினால பிசாசுகளை நாம் ஓட்ட போகிறோம். நம்ம இருக்க கெட்ட எண்ணங்கள் தான் பிசாசு. நம் கெட்ட எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு தூய்மையாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க நீரை பொறுப்பெடுத்து என்று ஜெபம் பண்ணுங்கள். தேவனை பொறுத்து நடத்துகிறவரே இயேசுவே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உங்களோட கூட இருப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்கிலும் முன்னில் இருக்கிற பெரியவென்று இதோ யோவான் 1ஆம் பாகம் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வது போல 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். சூப்பரான வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை காட்டினார். இந்த உலகத்தில் இருக்கிற பாடை முன்னிலை இதோ நான் ஒரு தேட்டரில் வாழ நினைக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுகிறது போல உன்னோடு கூட பேச மாட்டாரா? என்னோடு கூட பேசுறது போல உன்னோடு கூட பேச மாட்டாரா என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் பிள்ளைகளே, நீங்கள்
ம், தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற பார்க்கிலும் முன்னில் இருக்கிற அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெபம் நம்முடைய தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த மாம்ச சிந்தை நம்ம மேல் இல்லாதபடி தேவன் நம்மை வழி நடத்துகிறார். மாம்ச சிந்தை இல்லாதபடி தாழ்மையாக இருந்து நீடி சாந்தமாக இருந்து கெட்ட வார்த்தைகள் அண்ட் வீண் வம்புகள் கெட்ட வார்த்தைகள் பேசாதபடி பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுங்கள். தேவனே சோத்திரம் அநேகருக்கு வீடு இல்லை ஆண்டவரே, வீடை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கும் வீடு இல்லை ஆண்டவரே, வீடை தாரும் ஆண்டவரே. ஊழியக்காரருக்கு ஆண்டவரே, எல்லோரும் ஆண்டவரே விடுதலையாக்கும் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே ஜாதியரும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. வேண்டவரே எல்லோரும் நன்றாய் படிக்க வேண்டும் ஆண்டவரே. தேவனே பஞ்சகாலங்கள் யாருக்கும் வராதபடி பாதுகாத்துக்கும். எல்லாம் மாவட்டங்களுக்கு எல்லாம் தேசங்களுக்கும் ஆண்டவரே பஞ்சங்கள் கோபத்தை இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளை ஜெபத்தையும் கேளும். எலியாவும் தேவனே எங்களோடு கூட இருக்கும். அபிரகாம் தேவனும் ஈசாக்கும் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. இதோ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எழுதி கொண்டு இருக்கிறோம். 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் இருக்கிற போல தேவனே நீர் தேவன் என்று நிரூபிக்க அவரோடு விசுவாசமாய் அவரோடு கூட துணை நின்றேன் ஆண்டவரே. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. சதா காலம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னவரே சுத்திரமப்பா. 139 சங்கீத்தை வீட்டில் வாசிங்க. தேவனை உன்னோடு கூட இருக்கிறார் என்று வாசிங்க. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். ஷபா ரமாலா கருள் தல்லா காஷ்மீரில கத்ரீலபா ஷபாரபலாத்தோ அரபலபா ஷிபிரிலபா. நான் பின்தங்கி போனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் முன்னோடு போனாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் பாதாளத்தில் இறங்கினாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சமாதானத்தை தருகிறவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் சமாதானம் இருக்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஷபாரி மாலா கஷிபிரி லாத்தோரக்கு தீபா. அந்நிய பாஷை பேசும்போது தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் முன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஏதோ நான் அன்றரை புதிய காரியத்தை செய்க என்று சொன்னவரை சுத்திரமம்மா. இயேசுவே சோத்திரமப்பா. எல்லோரோடு பேசும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19 முந்தின நிலைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமான எங்கள் சிந்திக்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்துவிட அதுதான் ஆண்டவரே மலை. தேவன் சொன்னபடியே தீர்க்கதரிசிகளாக எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படி தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு திரும்பி செய்து கொண்டிருக்கிறார். ஷாபாரிப்பா. இன்னைக்கு ஆண்டவரே உபாசித்து ஜம்ப் பண்ணும்பொழுது நீரை பொறுப்பெடுத்து பாதுகாத்துக்கணும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள மாட்டவரே. ஆண்டவரே யாருக்கும் இனிமேல் கேன்சர் வராதபடி பாதுகாத்து கொள்ள மாட்டவரே. நாங்கள் இன்னைக்கு நினைவு நாளுக்கு போகிறோம், காரியத்துக்கு போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யாருக்கும் கேன்சர் வராதபடி பாதுகாத்து கொள்ள மாட்டவரே. யாருக்கும் எந்த வியாதிகள் வராதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. டயாலிசிஸ் எந்த வியாதிகளோட பிபி சுகர் ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கு ஜிபிக்கிற மாட்டவரே. எல்லோரும் பாதுகாத்து ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் மாட்டவரே. எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் தேவன் விடுதலை தருவார்ன்றவரே. ஆரோக்கியத்தை பிளட் சர்க்குலேஷனை தாரும் மாட்டவரே. யாருக்கும் அது இல்லாதபடி இல்லாதவரே. நீர் இருந்தவர் பாதுகாத்து கொள்ளுவரே. சோத்திரமப்பா. எங்கள் வீட்டில் இருக்க கஷ்டங்களை இன்னும் போக்கு விடும் மாட்டவரே. என்னடரே அவள் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆரோக்கியத்தை தாரும் மாட்டவர். போய்க்கிலும் ஆவியில் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரில் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் அறிந்திருக்கிறோம். பிதாவாளர் குமாரை உலக ரட்சியர் அனுப்பினார் என்று நாம் கண்டு சாட்சியாக இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோம். தேவன் எனக்கு காட்டின அற்புத ஊழியம் ஆண்டவரே. லைஃப் ஸ்டைல் அரங்காலத்தை பார்க்கிற ஊழியத்தை எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வாஞ்சை. இதோ நீங்கள் சும்மா இருக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியம் செய்யுங்கள். ஷபாரிமாலாக்கா. தேவனுடைய ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கு தேவன் அதீதமாக ஆசீர்வதிப்பார். உன்னை பார்த்து உனக்கே தெரியாமல் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை நான் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கெட்ட வார்த்தை வீண் வம்புகள் நீ பேசாதபடி பாதுகாத்து கொள்ளுமாண்டவரே. ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரே திருட்டுத்தனம் பண்ணால் ஆண்டவரே படிப்பு ஏறாதவரே. நான் பென்சில் திருடினாலும் ஆண்டவரே நமக்கு படிப்பு ஏறவில்லை ஆண்டவரே. இயேசுவே நான் முன்னிலுமே யோபுவின் முன்னிலும் பார்க்கும் பின்னிலுமே ஆசீர்வாதமாக 2 தடவை கொடுத்தவரே சுத்திரமப்பா. 1000 ஆடுகள் எல்லாம் கொடுத்தவரை முன்னீரை பொறுப்பெடுத்து நடத்துகிறேன். எல்லோருக்கும் கொடுப்பார். தேவன் சர்வ வல்லவாக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே மக்கள் நன்றி ஆண்டவரே.
தேவனே சோத்ராம் சோத்திரமப்பா என்றொரு சோத்ராம் சோத்திரம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடை தரும் என்ற அற்புதத்தை நீரே பொறுப்பெடுத்து நடத்திக் கொள்ளும். ஜீவாதிபதியாக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே, இதோ நான் தீர்க்கதரிசி வார்த்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்துக்கு தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவன் மகிமையாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் மழை பொழிய செய்வார். ஷபரிமா லகா ஷிபிரிமா. தேவன் வீடை கட்டுவதனால் அந்த வீட்டுக்கு தேவன் அஸ்திபாரம் போடுவார். ஆசீர்வாதமாக இருக்கும். ஷம்மாலா கத்திரிபா ஓ ரீலா பா ரீபா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். தேவனே சூத்ராம் சூத்திரம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடை தாருமாண்டவர், ஆரோக்கியத்தை தாருமாண்டவர், நேரே முடிக்கிற வினால் பார்த்து கொள்ளுமாண்டவர். ஈஷாமா லா கரீலா கத்தேதா ஓ ஜீமா. எல்லோருக்கும் பட்டாவை தாருமாண்டவர், எல்லோருக்கும் வீடை தாருமாண்டவர், வீடு இல்லாதவர்களுக்கு வீடை தருமாண்டவர், நத்தம் வரும்போக்கு எல்லோருக்கும் வீடை பட்டாவை தாருமாண்டவர். நீ